This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. நயினார் நாகேந்திரனுக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி. சுரேஷ், வணக்கம். நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுடைய வேட்புமனுவில் அவருக்கு எதிராக வன்கொடுமை தடை சட்ட பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு குறித்த விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக கூறி அவருடைய வேட்புமனுவை ஏற்றது செல்லாது என்று அறிவிக்க கோரி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மகாராஜன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் வேட்புமனுவை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய சொத்து விவரங்களையும் மறைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வழக்கு விவரங்கள் சரியாக தெரிவிக்கப்படவில்லை. முழுமையான அளவில் அந்த வேட்புமனுவானது பூர்த்தி செய்யப்படவில்லை. பல குறைபாடுகள் இருந்ததால் அந்த வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்று வேட்புமனு பரிசீலனையின் போது தான் ஆட்சேபம் தெரிவித்ததாகவும் அந்த ஆட்சேபம் மீது எந்த விசாரணையும் நடத்தாமல் அவருடைய வேட்புமனுவை ஏற்றது சட்டவிரோதமானது என்பதால் அந்த வேட்புமனுவை ஏற்றுக்கொண்ட உத்தரவை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிடுவதுடன் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தன்னுடைய ஆட்சேபம் மீது விசாரணை நடத்தும் வரைக்கும் திருநெல்வேலி தொகுதிக்கு தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அடங்கிய அமர்வு வாக்குப்பதிவை தவிர தேர்தல் நடைமுறைகள் அனைத்தும் முடிந்துவிட்டிருக்கிற நிலையில் தாமதமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அதே சமயம் மனுதாரர் பாதிக்கப்பட்டிருப்பதாக கருதினால் அவர் தேர்தல் வழக்காக தாக்கல் செய்யலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்த போது தேர்தல் ஆணையம் தரப்பில் மனுதாரர் அந்த தொகுதியினுடைய வாக்காளரோ அல்லது வேட்பாளரோ அல்ல என்பதால் அவரால் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்வதற்கு அவருக்கு உரிமை இல்லை என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டதை அடுத்து தேர்தல் முடிந்த பிறகு அவர் உரிய நிவாரணத்தை கொள்ளலாம் என்று நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.